ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐனி குக்கிங் சேனல். நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன சூப்பரான ரெசிபி இருக்குது பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறது ரொம்ப ஈஸியாக அப்படிங்கிறதான் நம்ம ஏசிசி சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கடாயை வந்து அடுப்பில் வச்சிட்டிங்களா, ஸோ அதில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸோ 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டுங்க, 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸோ எண்ணெய் சூடுனதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக சீரகத்தை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ இந்த நேரத்தில் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ பெரிய வெங்காயத்தோட ஒரு 3 பச்சை மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பச்சை மிளகாயை 2 அந்த மாதிரி கிள்ளி போட்டாலே போதும். ஸோ இதோட நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளியை வந்து சேர்க்க போகிறோம். நான் ஒரு 3 தக்காளியை வந்து எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மீடியம் சைஸ்லேயே ஓரளவுக்கு நறுக்குனாலே போதும். ஸோ தக்காளி இப்போ வேகணும் அப்படின்னா அது கூட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டாலே போதும், அது நல்லாவே வெந்துடும். ஸோ இப்போ தக்காளியை வந்து லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சு விட்டிங்கனாலே நல்லா வெந்துடும், சாஃப்டாயிரும். ஸோ இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம சில்லி பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்தனால அதிகமாக ஒன்றும் சேர்க்க வேணாம் காரம். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் மஞ்சத்தூள் வந்து போட்டிருக்கேன். ஸோ நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பவுடியாக நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வாசனை எல்லாமே, அந்த ஃப்ளேவர் எல்லாமே ஒவ்வொரு நம்ம தூளாக வந்து ஒவ்வொரு பவுடராக ஆட் பண்ண ஸோ அந்த மசாலாவில் நல்லா கலக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, மல்லித்தூள் வந்து தனியா பவுடர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா போட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கிட்ட சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க, நல்லா வேகணும். ஸோ இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட நம்ம கொஞ்சமாக வந்து சீரகத்தூளை வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதையும் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பொடியாக சேர்த்து ஸோ அது நல்லா வேகணும், அதோட ஸ்மெல் எல்லாமே போகணும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து மல்லித்தலையும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை தலையும் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ஸோ சிக்கனை ஒரு 2-3 தடவை அரிசி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அதில் உள்ள அந்த பச்சை வாடை எல்லாமே போகும். ஸோ கழுவி எடுத்த சிக்கனை வந்து நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டில் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ சிக்கனை வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி வேக விடும்போது ஸோ சிம்லேயே வச்சு வேக விடுங்க. ஸோ அப்போ தான் அது குக் ஆகுறப்ப அந்த மசாலா பேஸ்ட் எல்லாமே நல்லா உள்ளக்க இறங்கும் சிக்கனுக்குள்ளக்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட வந்து நம்ம ஈரல் எல்லாத்தையுமே வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் ஈரல் வந்து ஒரு 1/4 கிலோ கிட்ட வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்காண்டியே தனியாக ஸோ அதையும் நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதோட சேர்த்து ஸோ எல்லாத்தையும் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த மசாலா பேஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா சிக்கன் ஃபுல்லாக நல்லா பரவுற மாதிரி நல்லா வந்து பெரட்டி விட்டுருக்கோங்க. ஸோ அந்த மசாலா பேஸ்ட்டில் வந்து நல்லா வந்து நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் சிக்கனோட எல்லா இடத்துலையும் அந்த மசாலா பேஸ்ட்டு வந்து ஃபுல்லாக படணும். ஸோ இதுக்கு வந்து தண்ணிலாம் நம்ம ரொம்ப அந்தளவுக்கு வந்து போட வேணாம். ஸோ சிக்கன் சுக்கானால் லைட்டாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆட் பண்ண வேணாம். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து அந்த மசாலாவில் அந்த சிக்கன் வந்து நல்லா ஊறட்டும். ஸோ நல்லாவும் வேகட்டும். ஸோ அப்போ தான் அந்த சிக்கனில் வந்து அந்த மசாலாஸ் எல்லாமே உள்ளக்க நல்லா இறங்கும். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம கல்லுப்பை வந்து சேர்த்துக்கலாம் எப்பொழுதுமே. ஸோ தூளுப்பை விட கல்லுப்பு சேர்க்குறது தான் ரொம்ப நல்லது. அதுவும் கொஞ்சம் லாஸ்ட்டாக செய்ய போகிற ஸ்டெப்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம எப்பொழுதுமே உப்பு சேர்க்கணும். ஸோ அப்போ தான் சாப்பாடு எப்பொழுதுமே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா தண்ணியே ஊற்றலை. ஸோ அதில் உள்ள அந்த ஹீட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா வெந்துடும். ஸோ சிக்கன்லேயும் கொஞ்சமாக லைட்டாக வந்து உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பலாம் தண்ணி வேணாம். ஸோ இது நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வரணும். ஸோ அதனால் வந்து எப்பொழுதுமே தண்ணியை வந்து ரொம்ப சேர்த்துற வேணாம். ஸோ இது இப்படி அடிக்க ஒருக்கா வந்து கிளறிக்கிட்டே இருங்க. ஸோ எல்லா இடமும் நல்லா அடியில் வந்து சூடாகணும் அப்படிங்கிறதுனால நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ஸோ இதில் வந்து நான் இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து வந்து மூடி வச்சிட போகிறேன் ஒரு 10 நிமிட்ஸ் கிட்ட. ஸோ நல்லா கொதிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான், ரொம்ப கொஞ்சமாக தான் நான் தண்ணியை வந்து சேர்த்துருக்கேன் இதில். ஸோ இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த மசாலா ஃபுல்லாக படுற மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே, நல்லா சிக்கன் ஃபுல்லாக அந்த மசாலாஸில் படுற மாதிரி. ஸோ இதை இப்போ வந்து மூடி வச்சிடலாம். ஸோ ஒரு 10 நிமிட்ஸ் கிட்டனாச்சும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த தண்ணி பதத்திலே இருக்கிறனால நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக விடணும். சிக்கனும் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும்.
ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து மூடி வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கொத்தமல்லி தழையை கொஞ்சமாக வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ வாசத்துக்காண்டி. ஸோ அப்போ தான் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கொத்தமல்லி தலையை சேர்த்து ஒரு 10 நிமிட்ஸ் கழித்து மூடி வச்சு 10 நிமிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம். ஸோ சிக்கன் வந்து ரெடி ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கூட நல்லெண்ணெயை விட்டதுனால இன்னும் நல்லா வாசமாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் சுக்கா செஞ்சு தாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்குமே நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.